லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் செய்தியாளர் சந்திக்கிறார். பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அதன்படி நாங்கள் முறைப்படிதான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு, இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத, மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவேர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து, முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுப்படி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கவர்னர் இன்னைக்கு பொறுத்த மட்டும் அவர் மரபுப்படி நடந்தார். இல்ல அவர் என்னன்னா அவர் ஏற்கனவே தவறு சொன்னதே செயல் அப்படிங்கிறதால அவருக்கு போயிட்டார். இல்ல அதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்கி நிதி வேணும் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும். அதுக்கப்புறம் கோட்சே சவர்கர் எல்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதுபடி அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபு மீறினவன தான் அவர் என்ன அதுக்கு பிறகு அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப நாங்களே இருந்து போயிருக்கலாம். சரி, நாங்களும் மரபு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்களும் அதில் இருந்துச்சு வழி வந்தோம். அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசுவதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இதான் நீங்க அரசு சார்பில் இருந்து படிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்ல இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னதை அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். அதுக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதையும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அது திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் அது இருக்கட்டும். இல்ல அது இருக்கட்டும். இங்க சவர்கர் கோட்சே பேர்ல ஆளுநரும் முதல்வரும் ஒன்னா பேசி பிரச்சனை இல்லாம வாங்க சொன்னீங்க. மத்தியில உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏன் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? ஒன்னா வெளியே ஒரு பேசுறாங்க, இல்ல இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எப்பதான் பேசி முடிப்பு? எப்பதான் வரும் இந்த மாதிரி? அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில கவர்னர் ஆளுநர் உட்கார்ந்து பேசிட்டாங்க. பேசிய பிறகு இந்த கூட்டத்திற்கு முறையாம எல்லாமே போயிருக்கு. போன பிறகும் கூட இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற தேசிய கீதம் மேல படிக்கட்டும். தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் முதல்ல படிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. நாட்டுப்பண் முதல்ல படிக்கிறதா முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஜனகன பாடிதான் ஆரம்பிப்போம். அத தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறார்கள், என்ன தவறு இல்லை. இல்ல எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. நான் அதை மாற்றி ஒன்னும் சொல்லல. இருந்தாலும் அவங்களுடைய கவர்னருடைய கருத்து இது. அவர் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் எழுந்து போனாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்து போனாருங்கிறத தேவையில்லாத வார்த்தையில் சபாநாயகர் பேசுறதுனால அவங்க அதாவது அவரு மாத்திரம் நினைக்கிறார். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க,
அவர் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை முழுக்க கேட்டு முடிச்ச பிறகுதான் இந்த கான்வர்சேஷன் வந்த பிறகு எழுதி போறாரு. நல்ல சார் அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்லுங்க தயவு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதான் என்னன்னா அது ஒரு பக்கம் இருந்தா கூட முழுக்க அவர் படிச்சு கேட்டுட்டார். அவர் கேட்ட பிறகு சபாநாயகர் தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுந்திருச்சுப்பாரு. அதுலதான் முரண்பாடு எங்க ஆரம்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டாரு, உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டாரு. அப்போ சபாநாயகர் பேசுறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழ்ல கேட்கிறார், என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்த உடனே தான் சபாநாயகர் இதெல்லாம் பேசாம இருந்திருந்தா முழுசா இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தை பேசாம இருந்தா ஆளுநர் முழுசா இருந்திருப்பாங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இல்ல அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சா அவர் இருந்திருக்க அவசியம் இல்ல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபுல்லா கேட்டுட்டாரு. சபாநாயகரின் பேச்சுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்ததாலேயே ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.